வணக்கம் ஆபிரகாம். அதாவது டெல்டா மாவட்டம் முழுவதும் பாத்தீங்கன்னா விவசாயத்தை நம்பியே அதிகப்படியான குடும்பங்கள் வசித்து வருகின்றனர். குறிப்பாக டெல்டா மாவட்டத்தில் முக்கியமான மாவட்டமாக இருப்பது திருவாரூர் மாவட்டம். இங்கு விவசாயம் என்பதே பிரதான தொழிலாக இருந்து வருகிறது. கடந்த பல ஆண்டுகளுக்கு முன்பு முற்போகம் விளைவித்து இருந்த இந்த பகுதியில் தற்போது 2 போகம், தற்போது 1 போகமாகி உள்ளது. மேலும் குறுவையை நம்பி திருவாரூர் மாவட்டத்தில் பல்வேறு விவசாய குடும்பங்கள் வசித்து வருகின்ற நிலையில் தற்போது இந்த ஆண்டு குறுவைக்கு முறையாக தண்ணீர் திறந்து விடாததால் பல்வேறு பகுதிகளில் விவசாயிகள் அதிக அளவில் பாதிக்கின்றனர். எனவே குறுவையில் சாகுபடியின்றி வேலையில்லாமல் பரிதவிக்கும் விவசாய தொழிலாளர்களுக்கு 100 நாள் வேலையை உடனடியாக வழங்கிட வேண்டும். அதேபோல் வீட்டு மனைப்பட்டா இல்லாத அனைவருக்கும் மனைப்பட்டா வழங்கி 6 லட்சம் மதிப்பீட்டில் காங்கிரீட் வீடு கட்டி கொடுத்திட வேண்டும். அதேபோல் கோவில், மடம், எஸ்டேட், அறக்கட்டளை, நீர்நிலை புறம்போக்கு ஆகியவற்றில் காலங்காலமாக குடியிருப்பவர்களுக்கு வகை மாற்றம் செய்து குடிமனைப்பட்டா வழங்கிட வேண்டும் என்பன உட்பட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் 1500க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்ட ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. முன்னதாக கோட்டூர் பேருந்து நிலையத்திலிருந்து 1500க்கும் மேற்பட்டோர் பேரணியாக புறப்பட்டு ஊராட்சி ஒன்றிய அலுவலகம் முன்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இதில் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி இந்த ஆர்ப்பாட்டம் என்பது நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு திருத்துறைப்பூண்டி சட்டமன்ற உறுப்பினர் மாரிமுத்து மற்றும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் வை சிவபுண்ணியம் ஆகியோர் தலைமையேற்று இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. மேலும் இந்த ஆர்ப்பாட்டத்தில் அடுத்த கட்டமாக வருகிற 9ஆம் தேதி அனைத்து ஊராட்சி மன்றங்களுக்கும் நேரடியாக சென்று அனைவருக்கும் வீடு, அதாவது கலைஞர் வீடு திட்டத்தின் கீழ் வீடு வழங்க வேண்டும், அதே போல் 100 நாள் வேலை திட்டத்தை உடனடியாக நிறைவேற்றிட வேண்டும் என்ற கோரிக்கை மனுவை அளிக்க உள்ளதாகவும் அந்த ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டனர் தெரிவித்தனர். மேலும் ஒரே நேரத்தில் 1500க்கும் மேற்பட்டோர் திரண்டு இந்த ஆர்ப்பாட்டம் நடத்தியது அப்பகுதியில் மேலும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. தற்போது இந்த ஆர்ப்பாட்டம் என்பது தற்போது முடிவுற்றிருக்கிறது. ஆபிரகாம், தகவலுக்கு நன்றி ஜெய்பீன்.